வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பத்தி போக போறோம். சிறு குறு விவசாய சான்றிதழ் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடகள சரித்திரமடை. வாங்க எப்படி சிறு குறு விவசாய சான்றிதழ் அப்ளை பண்ண போகலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் Google Chrome பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் வரணும். அதில் TNEGA டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க www.tnesevai.tn.government.in அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி விடுறதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க உள்நுழைவு கொடுத்து துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதான் 2வது ஆப்ஷன் பயனாளர் உள்நுழைவு. அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதை உங்களுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாருங்க நியூ யூசர்னு இருக்கும். நியூ யூசர் சைன்அப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்கும். உங்கள் நேம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு. உங்கள் டிஸ்ட்ரிக்கை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அதேமாதிரி தான் உங்கள் தாலுக் கேட்கும். உங்கள் தாலுக் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து மொபைல் நம்பர். உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை அதில் கரெக்டாக டைப் பண்ணுங்க. அடுத்தது உங்கள் மெயில் ஐடி. மெயில் ஐடி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஆதார் நம்பர். உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை அதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி கேட்கும். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க. இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. லாகின் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்கும். ஒரு சில கண்டிஷன் உட்பட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தகுந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கங்க. அது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் மற்றும் நம்பர்ஸு மற்றும் சில சிம்பிள் அதெல்லாம் வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. மேலே பாஸ்வேர்டு போட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்கும். மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதே கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைடில் கேப்சா இருக்கும். அந்த கேப்சா பார்த்து டைப் பண்ணிட்டு கீழே சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் கொடுத்தப்பறம் ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கிட்டே இருக்கும். ரொம்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இதேமாதிரி வீடியோ ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேமு பாஸ்வேர்டு போட்டு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கும். அதை டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கங்க. அப்படி லாகின் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க இதில் செகண்ட் பேஜில் பாருங்க ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிட்டா டீட்டெயிலு, அப்புறம் உங்களுடைய செல்ஃபிகேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்கிறேன். அடுத்து உங்களுடைய அடங்கல், அடுத்து உங்களுடைய ஈசி, அட்ரஸ் ப்ரூஃபு, அது உங்களோட கிரைய பத்திரம் இதெல்லாம் வேணும். இதில் கீழே பாருங்கள் ப்ரொசீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயே உங்களுடைய கேன் நம்பர் கேட்குறாங்க. கேன் நம்பர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுனா உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது இல்லை அதை டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம்
உங்க டீட்டெயில்லாம் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகணும்னா உங்களுக்கு கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். மேலே ரெஜிஸ்டர் கேன் இருக்கும். உங்களுக்கு கேன் நம்பர் இல்லைன்னா மேலே ரெஜிஸ்டர் கேன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ஒரு சில டீட்டெயில்லாம் கேட்கும். அதுக்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கங்க. எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ஆல்ரெடி வீடியோ போடுறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி உள்ள போய் எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துக்கங்க. ஆதார் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதனுடைய உங்களுடைய கேன் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, மொபைல் நம்பர், மெயில் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தானே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு இந்த கேன் நம்பர் பக்கத்தால் பாருங்க டிக் மார்க் இருக்கும். அது கரெக்டாக டிக் பண்ணுங்க. அது டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் 3 டிஜிட் வந்து ஷோ ஆகும். அது உங்களுக்கு தான் கரெக்டானு பார்த்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. அப்படி ஓடிபி கொடுத்தப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வந்து மேலே 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ப்ரொசீட், எடிட் கேன் டீட்டெயில்ஸ், அப்புறம் சேவ் அஸ் நியூ 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் அதில் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அடுத்தது கரண்ட் அட்ரஸ் ஷோ ஆகும். அதுவும் உங்களுக்கு தான் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பர்மனெண்ட் அட்ரஸ் ஷோ ஆகும். அதுவும் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி இருக்கும். அதுவும் கரெக்டானு பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய லேண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு லேண்டும் தனியாக ஆட் பண்ண போயிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வட்டம், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெவென்யூ கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லேண்ட் டைப் இருக்குது, உங்கள் லேண்ட் டைப் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய சர்வே நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. வித்து சப்டிஷன் இருந்தால் சப்டிஷனோட டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டா நம்பர், உங்களுடைய லேண்ட் பட்டா நம்பர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பட்டா நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே லேண்ட் ஏரியா கேட்குது, ஹெக்டேரில் கேட்குது, அது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது லேண்ட் ஏரியான்னு ஏக்கரில் கேட்குது, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி லேண்ட் வேல்யூ கேட்குது. லேண்ட் வேல்யூ வந்து எப்படி செக் பண்ணால், அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பாருங்கள் சர்ச்சா டைப் இருக்கும், அதில் லேண்ட் வேல்யூன்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் TNREGI net.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க வழிகாட்டி மதிப்பு திறன் இருக்கும். அதில் புலையன்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மண்டலம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் கடை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து சார்பதிகார அலுவலகம் எங்கே இருக்குதோ அது கடை செலக்ட் பண்ணிக்கங்க, உங்கள் சார்பதிகார அலுவலகம். அடுத்தது கிராமம், கிராமத்து பேர் கடை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது புலையன் இருக்கும், புலையன் டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. சமையல் கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் புலையன் மற்றும் உட்பிரிவின் சம்மந்தமே நீங்கள் கொடுத்த சர்வே நம்பர் மாரி அதில் இருக்கிற சப்டிவிஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் வழிகாட்டி மதிப்புன்னு இருக்கும், அதில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ என்னன்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டு வச்சு வாங்க. அந்த லேண்ட் வேல்யூ வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அடுத்து ஷேர் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஷேர் பர்சன்டேஜ் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து டோட்டல் லேண்ட் ஏரியா வந்துடும், அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஏதோ லேண்ட் இருந்தால் இதேமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே சப்மிட் இருக்கும், அது கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவோம். உங்களுடைய ஃபோட்டோ, சிட்டா, இது செல்ஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட், அடங்கல், ஈசி, அட்ரஸ் ப்ரூஃபு, ஓகே பத்திரம், இலங்கைக்கும் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கங்க. கீழே பாருங்க டவுன்லோட் செல்ஃபிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதாவது வந்து செல்ஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் அதை கிளிக் பண்ணி இசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இசைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்து டாக்குமெண்ட் ஒன்றா நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். உங்கள் டாக்குமெண்ட் நம்பரில் ஒன்று வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க. அதேமாரி தான் என்ன செலக்ட் டாக்குமெண்ட்டோ செட்டாக செலக்ட் பண்ணால் டாக்குமெண்ட் 2 டைப் பண்ணணும். செல்ஃபிகேஷன் போனால் டாக்குமெண்ட் டைப் வந்து 3ன்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட்னு இருக்கும். அது கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் பண்ணுவோம். இதில் உங்களுடைய கஸ்டமர் நம்பராக இருக்கும். உங்கள் கஸ்டமர் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கும். கடன் பார்த்துட்டு கீழே பாருங்கள் ஐ அக்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்கி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இருக்கும். அடுத்து யூபிஐ. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெசிப்ட் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் ஆகும். அதை வந்து டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்மளே இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சிறுகுறு விவசாய சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கம் வீடியோ ஸ்கீம் டீட்டாக போடுறேன். நன்றி, வணக்கம்.